ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு புதிய கல்வி சேனல். நான் உங்கள் மதி. நம்ம புதிய கல்வி சேனலில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருந்து டாபிக் வைஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th தமிழ் 5வது லெசனில் மனம் கவரும் மாமல்லபுரம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது புரியும். ஓகேங்களா? இதுக்கான கொஸ்டின் நான் ஈவினிங் அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே திருவான்மியூர் பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம் ஒரு ட்ரிப்பு போகலாமா? அங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் மோடியும் சீனா அதிபர் ஜின்பிங் அப்படி 2 பேருமே மீட் பண்ண இடம். ஓகேங்களா? அந்த பிளேஸை போய் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுருக்கம் பாருங்கள். மனம் கவரும் மாமல்லபுரம். ஓகேங்களா? இதுக்கு சுருக்கம் பாருங்கள். இதுக்கான சுருக்கம் பாருங்கள். நம்மளுடைய நாட்டினுடைய நாகரிகமே நம்மளுடைய கலைகள் தான். ஓகேங்களா? பல காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எல்லாருமே சிற்பம், ஓவியம் போன்ற கலைகளில் எல்லாமே சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம காலத்தால் அழியாத கலை செல்வங்களும் அவங்கள படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பல நூற்றாண்டுகள் கழிஞ்சும் அவங்களுடைய கலைநயம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல், அழகு சிதையாமல் அப்படியே இந்த சிற்பங்கள், ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இதுதான் அந்த தமிழர்களுடைய சிற்பக்கலை, ஓவியக்கலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மகாபலிபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்க்கலாம். ஒரு பொண்ணு கயலுங்கிற பொண்ணு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே நாளைக்கு நம்ம மகாபலிபுரம் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இதை கேட்டுட்டு வந்த கயலுங்கிற ஒரு பெண்ணு நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சார் சொன்ன நினைவுகள், அந்த இடங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு நைட்டு கனவுல வருது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கனவுல திடீர்னு குளிர்ச்சியான காற்று வீசுது. வெளிச்சம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெளிச்சம் பரவி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை நல்லா விரித்து பார்க்கும்போது என்ன இடம்னு இது தெரியலையே, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கோவில் தெரியுது. ஓகேங்களா? என்னது இந்த கோவில் இவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த கோவில் நான் பார்த்ததே இல்லையே, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேர் போல் இருக்குது, இதை பற்றி யார்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு திகைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒருவர் நம்ம ராஜா குதிரையில் அப்படியே வராரு. வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பொண்ணு, சரி இது ராஜா தான் இருக்கும், இவர் யாராக இருக்கும், சரி கிட்ட வரட்டும், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அவங்க முன்னாடி வருது. ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு அந்த இடத்துல குதிரை நிற்குது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் மாதிரி இருக்கீங்களே, யார் நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஓகேங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பல்லவ அரசன், என் பேர் பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். ஓகேங்களா? நரசிம்மவர்மன். நான் வந்து மற்போரில் சிறந்தவன். ஓகேங்களா? மற்போர்னு என்ன பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் சண்டை போடுறவங்க தான் மற்போரில் சிறந்தவன். ஓகேங்களா? அதனால் எனக்கு பேர் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசர் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மற்போரில் சிறந்தவன் யார்? மாமல்லன். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும்போது மாமல்லன் நரசிம்மவர்மன் அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அந்த நரசிம்மவர்மன் அவர் வந்து கையலுக்கு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. கையல் வந்து என் பேர் மாத்தி கையல் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? என்னது உனக்கு 2 பெயர்கள் உண்டா அப்படின்னு அந்த அரசர் நரசிம்மவர்மன் கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஐயா, என் பேர் எங்கள் அம்மா பேர் மங்கை, எங்கள் அப்பா பேர் திருநாவுக்கரசு, அவங்களுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டரை என்னுடைய இனிஷியலாக வச்சுக்கிட்டு என் பேர் மா கமாத்தி கையல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படியா, சந்தோஷம், இங்கே நீ தனியாக என்னமா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த நரசிம்மவர்மன் கேட்குறாங்க. அப்போது அந்த பொண்ணு, இது கோவிலா இல்லை தேரா என்று எனக்கு எதுவுமே தெரியல ஐயா, அதனால தான் குழப்பத்துடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அந்த கையல் வந்து பயப்பட சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மவர்மன்,
சரி வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்மா. இது வந்து ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ரத கோவில் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நரசிம்மவர்மன் சொல்கிறான். யாருக்கிட்ட? கையிலக்கிட்ட விளக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் கொஸ்டின் பாருங்களேன். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் எது? ஓகேங்களா? அந்த கோவிலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத கோவில். ஓகே, அடுத்து அந்த கையல் பெண் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க. அங்கே மொத்தமாக 5 ரதங்கள் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன ஐயா 5 ரதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா 5 ரதங்கள் இந்த இடத்துக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன 5 ரதங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மகாபாரத போர் நடக்கும்ல, குருசேத்திரம்ல, அப்போ வந்து 5 பாண்டவர்களுமே வெற்றி பெற்றுட்டு அந்த வெற்றியை சிறப்பாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா 5 குதிரைகள் 5 ரதத்தில் அந்த 5 பேருமே ட்ராவல் பண்ணி வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ரதங்களுமே ஒன்றுக்கு பின் ஒன்று அப்படியே அழகாக காட்சி தரும். ஓகேங்களா? அதனுடைய வடிவமைப்பு அப்படியே மகாபாரத கதை அந்த வடிவமைப்பு மாறாமல் அந்த 5 ரதங்களையும் எப்படி அங்கே லைனாக நின்னதோ அழகாக இருந்துச்சோ அதே மாதிரியே இங்கே நம்ம நரசிம்மவர்மன் சிற்பமாக செதுக்கி வச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போ உடனே கையல் கேட்குது, நீங்கள் உங்களை பார்த்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நரசிம்மவர்மன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கையல், என்னுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுனா இப்போலேருந்து ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் கல் எல்லாமே எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கையல் கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்த இந்த பாறைகளில் தான் நான் கல்லெல்லாம் உருவாக்கினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்த்து வந்துடலாம். ஓகேங்களா? அப்படி சொல்லிட்டு, அப்படியா, இவற்றை பார்த்தீங்கன்னா எனக்கு கோவிலாக மாற்ற வேண்டும் எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஐயா அப்படின்னு யார்? கையில் வந்து நரசிம்மவர்மன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் ஒரு கதையை சொல்கிறாரு. நான் உன்ன மாதிரி சின்ன குழந்தைய இருக்கும்போது எங்கள் அப்பா, அவங்க அப்பா யார்? மகேந்திரவர்மன் பல்லவர். ஓகேவா? நாங்கள் 2 பேருமே இந்த கடற்கரைக்கு வந்து விளாண்டுட்டு இருப்போம். அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற பாறைகளோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் யானை மாதிரி விழுந்துச்சான். அப்போ பாருங்க, நம்ம நரசிம்மவர்மன் தன்னுடைய அப்பா மகேந்திரவர்மன் பல்லவர்கிட்ட அந்த பாறையின் மேலே இருக்கிற நிழல் பாருங்கப்பா, யானை போல் தரையில் விழுது. ஓகேங்களா? அதை வந்து அப்பா கிட்ட காட்டுறாரு. உடனே நரசிம்மா, ஆம் நரசிம்மா, அதே மாதிரி இங்கே யானை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற குன்றை பார்க்குறாங்க. அதை பார்த்தா கோவில் மாதிரி அந்த கடற்கரை மணலில் நிழல் விழுது. இதை பார்த்த உடனே, ஆமாமாப்பா, இதை நம்ம இந்த குன்றை வந்து நம்ம ஒரு கோவிலாகவும் இந்த குன்றுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நிற்கும் இந்த முன்னாடி இருக்கிற கல்லை நம்ம யானை போலவும் மாற்றி விடலாம் அப்படின்னு 2 பேருமே பேசுகிறாங்க. ஓகேங்களா? நல்ல சிந்தனை தான். இது 2 மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லையுமே நம்ம சிற்பமாக மாற்றலாம். பாறைகளில் நந்தி, சிங்கம், யானை போன்ற உருவங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம். ஓகேங்களா? அப்படின்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த முன்னாடி பாருங்கள், மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். ஓகேங்களா? அர்ஜுனன் தபசு. இந்த அர்ஜுனன் தபசு பார்த்திங்கன்னா மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணார், அர்ஜுனனை போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற பாசுபதம் வரத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அங்கே தவம் இருந்த இடம் தான் அந்த அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்த்த கடற்கரை கோவில். 3வது பஞ்ச பாண்டவர் ரதம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம்ல, மகாபலிபுர போரில் வெற்றி பெற்றதுக்காக அவங்க எல்லாருமே ஒரு நிகழ்ச்சியில் கூடுறாங்க. அப்போ 5 ரதங்களும் அழகாக இருந்தது. அந்த அழகின் காட்சி அப்படியே வடிவமைச்சது தான் இந்த பஞ்ச பாண்டவர் ரதம். ஓகேங்களா? அடுத்து ஒற்றைக்கல் யானை.
இந்த முன்னாடி இருக்கிற பாறைகளை செதுக்குன ஒரே கல்லாலான யானை. ஓகேங்களா. அடுத்து குகை கோவில். அடுத்து புலி குகை. ஓகேங்களா. அடுத்து திருக்கடல் மல்லை. அடுத்து 8வது பாருங்கள், கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து. இந்த வெண்ணெய் பந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரம் போகும்போதெல்லாம் பார்த்துருப்போம். பாறை மேலே ரவுண்டாக ஒரு பெரிய பாறை ரவுண்டாக இருக்கும், அதை கீழே உழுவுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது ஏறத்தாழ 1300 வருஷமாக அந்த பாறை அப்படியே தான் இருக்குது. எவ்வளோதான் சுனாமி வந்தாலும் இன்னும் அதனால் எந்த வித கல் உருண்டு வரவே இல்லை. ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரா. அப்படி சாப்பிடும்போது அவர் சாப்பிட்ட ஒரு சொட்டு வெண்ணெய் வந்து கீழே தரையில் விழுந்துருமா. அதுதான் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கலங்கரை விளக்கம். இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இதில் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. மகாபலிபுரமில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே எப்படி அந்த கப்பல் உருவானுச்சு, எந்த மாதிரி அவங்கெல்லாம் செஞ்சாங்க, அந்த கப்பலை பற்றி போட்டை பற்றி இது டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கண்காட்சி மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இப்போ வாங்க அந்த கதைக்கு போகலாம். இப்போ யார் கயல் கேட்குறாங்க, உங்கள் தந்தை வந்து அரசரா அப்படின்னு கயல் கேட்குறாங்க. அதுக்கு நரசிம்மவர்மன், ஆமாம் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசர் தான். எங்கள் அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மகேந்திரவர்மர் பல்லவனோட பையன் யார், நரசிம்மவர்மன். ஓகேங்களா. அப்போ நரசிம்மவர்மனோட பையன் யார், 2ஆம் மகேந்திரவர்மன். பொதுவாக என்ன பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன் வந்து அப்பாவுடைய பேர் தான் தன்னுடைய பையனுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதனால தான் 2ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். அவங்களுடைய அப்பா வந்து 1ஆம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து இவங்களுடைய பேரன் யார், நரசிம்மவர்மனுடைய பேரன் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன். ஓகேங்களா. பரமேஸ்வரன் யார், 2ஆம் மகேந்திரவர்மனுடைய பையன். ஓகேங்களா. இப்போ அந்த நரசிம்மவர்மர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடற்கரை கோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய காலத்தில், அடுத்து என் பையன் காலத்தில், என்னுடைய பேரன் காலம் வரைக்குமே ஒவ்வொரு தலைமுறைகளும் இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே நாங்கள் செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு நரசிம்மவர்மர். ஓகேங்களா. அப்போ கையில் என்னங்கிறாங்க, இங்கே இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நரசிம்மவர்மர் என்ன சொல்கிறாருங்கன்னா, சரி வா கையல், உனக்கு நான் சிற்பக்கலையோட உச்சத்தை காமிக்கிறேன், அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூப்பிட்றாரு மாமல்லர். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே அர்ஜுனன் தபசு. இப்போ பார்த்தோம்ல, சிவனுங்கிட்ட பாசுபதம் வர வாங்கிறதுக்காக அர்ஜுன் தவ இருந்த இடம் தான் அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறேன்னு அந்த பாறைக்கு முன் வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா. அந்த பாறையில் இருந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்து கையல் ரொம்ப பிரமிச்சு போகுது. என்ன இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், விலங்குகள், யானைகள் அப்படின்னு சின்ன சின்ன சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்கிறீங்க. இவை எல்லாமே பார்க்கும்போது உயிருள்ள மாதிரி நேரில் இருக்கிற மாதிரி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படின்னு அந்த கையல் பண்ண சொல்லுது. இந்த இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பெயர். ஓகேங்களா. இந்த 2 பாறைகளுமே 550க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் நாங்கள் 4 தலைமுறைகளாக செதுக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த நரசிம்மவர்மர் சொல்கிறாரு. ஓகேங்களா. இது யார், ஒருத்தர் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளது, இவர் யாருன்னு அந்த கையல் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த காட்சி சொன்னோம்ல, அர்ஜுனன் தவம் இருக்கிறத காட்சி, அந்த காட்சி தான் அர்ஜுனன் தபசு அல்லது பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிவன்கிட்ட தவம் இருக்கிற காட்சி தான் இந்த காட்சி. அடுத்து பாருங்கள், இந்த 2 பாறைகளுக்கு நடுவுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே ஒரு பாறை இங்கே ஒரு பாறைங்களா. இது ஃபுல்லாகவே மனிதர், விலங்குகள், பறவைகள் எல்லாருடைய சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்களா. இதுதான் புடைப்பு சிற்பங்கள். ஓகேவா. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கா. இந்த கேப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது இந்த நீர் அப்படியே இந்த கேப் வழியாக வரும். இதை பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை மாதிரி இந்த தண்ணிகள் வரதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதனுடைய பேஸ் பண்ணி செதுக்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஆகாய கங்கை பற்றி சொல்லிட்டாங்களா. அடுத்து இங்கே யானை சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையல் சொல்கிறாங்க. யானை மட்டும் இல்லை, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என பல உயிருள்ளவை மாதிரியே இங்கே நாங்கள் செதுக்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மான் இருக்குது. அந்த மான் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரு காலை தூக்கி தன்னுடைய முகவாயை, தன்னுடைய மூஞ்சியை வந்து சொரியுது.
ஓகேவா. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி 10 ரூபாய் நோட்டில் 1970 to 75 அந்த காலகட்டத்தில் இதனுடைய மான் அந்த சொரியிற காட்சி வந்து 10 ரூபாய் நோட்டில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கையல், நம்ம ஒவ்வொன்றா சுற்றி பார்த்தா ஒரு நாள் போதாது அப்படின்னு சொல்கிறாரு யார், மாமல்லர். ஓகே, இந்த ஊரினோட பெயர் என்ன ஐயா அப்படின்னு அந்த கையல் ஆர்வமாக கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரசிம்மவர்மர் சொல்கிறாரு. ஓகேங்களா. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமே இந்த மாமல்லபுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கையல் கொஞ்ச நேரம் சிந்திச்சு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது எப்படி உங்கள் பேர் மாமல்லன் ஆனால் இந்த ஊர் பேர் மாமல்லபுரம், ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர், என்னுடைய கேள்வி தான் இந்த ஊர் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு, அதனால் என்னுடைய அப்பா மகேந்திரவர்ம பல்லவன் என்னுடைய பேரே இந்த ஊருக்கு வர மாதிரி வச்சுட்டாரு. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையல் கனவு தானே கண்டுட்டுருக்கான். அவன் உடனே தூக்கத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாமே நினச்சி பார்க்குறான். அப்போ வந்து அவங்க அம்மா காலையில் எழுப்புறாங்க. ஓகேங்களா. என்ன கனவு கண்டுட்டுருக்குற அப்படின்னு நினச்சிட்டு எழுப்பிடுறாங்க. அப்போ அந்த கையல் தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் கனவாக கண்டுட்டுருக்குறோம், நேற்று வந்து நம்மளுடைய கிளாஸ் டீச்சரு மாமல்லபுரத்துக்கு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நைட்டு எனக்கு கனவுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கனவுல இருந்துச்சு. சரி, இன்றைக்கி போய் நம்ம கனவு கண்டதை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஓகேங்களா. இதில் இப்போ வாங்க பாக்ஸில் பார்க்கலாம். பாருங்கள், சிற்பக்கலை 4 வகைகள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை வந்து நல்லா குடைஞ்சி ஓட்டை போட்டு அதில் சிற்பங்கள் செதுக்கிறது தான். ஓகேங்களா. இதுக்கான கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர் எங்கே செஞ்சி பக்கத்தில், அப்புறம் விழுப்புரம் மேல் உள்ள மண்டகப்பட்டு குடைவரை கோவில், திருக்கழுக்குன்றம் குடைவரை கோவில். ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன் ஒற்றைக்கல் கோவில்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ஒரே கல்லில் அந்த யானை செதுக்குனாங்கல்ல, அதே மாதிரி இது எங்கே கோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து கட்டுமான கோவில்கள். கட்டுமான கோவில்கள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு கருவறை இருக்கும், அதுக்கு மேலே கோபுரம் இருக்கும், விமானம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் கட்டுமான கோவில், அப்படியே அடுக்கடுக்காக செஞ்சு வச்சுருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனைமலை தாளகிரீஸ்வரர் மற்றும் காஞ்சி கைலாசநாதர் கோவில், இது இந்த கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து புடைப்புச் சிற்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாறையில் மனிதர்கள், விலங்குகள், குரங்குகள், பறவைகள், இப்படி எல்லாருடைய சிற்பங்களையுமே சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய மாமல்லபுரம். ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற முக்கியமான கொஸ்டினால் கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ இந்த மகாபலிபுரத்தை பாரம்பரிய சின்னமாக எப்போ அறிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985. ஓகேங்களா. அடுத்து இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின் சிங்கும் எப்பொழுது இந்த மகாபலிபுரத்தில் சந்தித்தார்கள்? அக்டோபர் 11/12/2019. ஓகேங்களா. அடுத்து 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். இந்த மாமல்லபுரத்தை கட்டியவர் யார்? நரசிம்மவர்மன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மற்போரில் சிறந்தவன் யார்? மாமல்லன். ஓகேங்களா. அடுத்து ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் எது? இந்த ரத கோவில். ஓகேங்களா. அடுத்து நரசிம்மவர்மரின் காலம் எது? 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நரசிம்மவர்மனின் தந்தை யார்? மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா. அடுத்து நரசிம்மவர்மனின் மகன் யார்? அந்த மகன் தான் 2ஆம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா. நரசிம்மவர்மனின் பேரன் யார்? பரமேஸ்வரன். ஓகேங்களா. அடுத்து ஒரு பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி பல உருவங்களில் சின்ன சின்னதாக வரைஞ்சி வச்சிருக்கிற பாறையின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அது பேர் தான் புடைப்புச் சிற்பங்கள். ஓகேவா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அர்ஜுனன் தபசு என்பதின் வேறு பெயர் என்ன? பக்ரீதன் தவம். ஓகேங்களா. அடுத்து ஆகாய கங்கை எந்த பாறையின் நடுவே உள்ளது?
அர்ஜுனன் தபசு அந்த பாறைக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இந்திரா காந்தி 10 ரூபாய் நாணயத்தில் எந்த விலங்கின் உருவத்தை பதிக்க செய்தார்? அதுதான் மான் வந்து தன்னுடைய முகவாயை சொறியிற காட்சி. ஓகேங்களா? அடுத்து சிற்பக்கலையின் 4 வகைகளை கூறுக. என்னது? குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்புச் சிற்பங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அல்லது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிச்சுட்டு எனக்கு கரெக்ஷன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் இதில் சொல்லுங்கள். இதுக்கான கொஸ்டின் நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதி பாருங்கள். ஓகேங்களா? களத்திற்கு வந்த பின் கத்தியை தீர்த்து கொண்டிருக்க முடியாது. ஓகேவா? இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிக்காங்க. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.